நாட்டில் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்லாம் கண்ணு மண்ணு தெரியாமல் வாழ்ந்துக்கிறான்னு தெரியாமல் இந்த நாட்டில் எவ்வளோ முட்டாள்களை உருவாக்கி வச்சுக்கினியா. ஒரு அடுப்பு வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த அடுப்பை உருவாக்கி ஒரு இடத்துல செட்டில் பண்ணுறது எவ்வளோ கடைசியாக போகிற கழிவறையை அடுப்பாக உருவாக்கிறானா இவன். நம்ம நாட்டில் பாரத ரத்னா விருது கிடையாது, அதை விட பெரிய விருது கொடுக்கணும். எவ்வளோ பெரிய டெக்னாலஜி. மழை காலத்தில் மழை விறகு நனைஞ்சு போச்சுன்னா, அடுப்பு நனைஞ்சு போச்சுன்னா சமைக்க முடியாது பாஸ். அவ்வளோ பெரிய கஷ்டம். என்ன கிடக்குது? சும்மா கிடக்கிற பீங்காம் பாத்ரூம் எடுத்துன்னு வந்து அதை அடுப்பு ஆக்கி சும்மா சாதனை படைச்சினா பாரு. ஏன்டா டேய், இதில் சாப்பாடு செய்தால் சாப்பிட முடியுமாடா? உன் வறுமைக்கு ஒரு வழியிலேடா. இந்தியா எங்கே வல்லரசாக போயிடுது? உலக நாடுடைய பொருளாதாரத்தில் முன்னேடியாக இருக்குதாடா நம்மடி. இப்படி பண்ணிட்டியாடாடே. இதனால் பல டாலருக்கு நமக்கு சரிவு ஏற்படுமாடா. கொடுமையாக இருக்குடா காய்ஸ். இதை விட மோசமான வாழ்க்கையில் இன்னும் நம்ம வாழ்ந்துக்கிறோம். நம்ம நாட்டு தலையத்தை மாற்றத்துக்கு ஒரு தலைவன் கிடையாதுங்க. எல்லாம் போலி வாழ்க்கை, போலி நடிப்பு. எதையும் நம்பி போராடாதீங்க. வாழ்க்கை இங்கே முட்டாளாக வாழ்ந்துடும். எப்போ சாக போகிறோம் நமக்கே தெரியாது. எப்போ நம்ம அழிஞ்சுக்கிறோம் நமக்கே தெரியாது. இயற்கை நம்மளை பதம் பார்த்துச்சுன்னா இந்தியான்ற ஒரு நாடே கிடையாது. ஏதோ மன கட்டுப்பாட்டுக்கும் மத கட்டுப்பாட்டுக்கும் இந்தியாவை காப்பாற்றிங்குது. அதுவும் சில காலத்தில் அழியத்துக்கு நேரம் வந்துடும். வாழ்த்துக்கள்.